போன வீடியோவில் நம்ம தோட்டத்தில் உள்ள தட்டைப்பயிரை தான் அறுவடை பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு கிடைச்ச பயிர் எல்லாத்தையுமே உடைச்சி எவ்வளோ பயிர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக பயிர் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒன்றா நம்ம வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பயிர் வந்திருக்கு அப்படிங்கிறது வீடியோட கடைசியில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வளர்க்குறதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ உடைச்சிட்டு இருக்க இந்த பயிரில் ஒரு 10-20 பயிர் எடுத்து ஸோ விதைச்சி வச்சிருந்தேன். தண்ணி மட்டும் ரெகுலராக ஊற்றிருந்தேன். இதுக்காக நம்ம உரம் வைக்கிறதோ சாணி உரம் வைக்கிறதோ அது கூட நான் எதுவுமே பண்ணல. ஸோ நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றினாலே நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதுலேருந்து வாரத்துக்கு ஒருக்கா நான் வந்து அறுவடையுமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு எடுத்து முடிச்சாச்சு. எவ்வளோ பயிர் வந்திருக்கு அப்படிங்கிற பாருங்கள். ஸோ ஓரளவு ஒரு சின்ன டப்பா நம்ம வச்சுருந்தோம். அந்த டப்பா நிறைய வந்திருக்கு. ஒரு 2லேருந்து 3 நேரம் நம்ம வந்து அவிச்சிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல அவிச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.